இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, நீ அடிவயிறு வலிக்குதுன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ வீட்டுக்கு வந்து மாமா டாக்டர் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ எப்போ உள்ள வருவேன்னு காத்துட்டு இருந்தனா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போதான் உனக்கு கன்ஃபார்மே இருக்கு. பாரு, அதுக்குள்ள மாமா தொட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. அவருக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போதுன்னு எவ்வளவு ஆசையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஏய் குட்டி பையா, நீ கொஞ்ச நேரத்துல என்னையும் அம்மாவையும் ரொம்ப பயமுறுத்திட்டா. இனிமே சமத்தா இருக்கணும். அம்மாவுக்கு தொந்தரவுலாம் கொடுக்க கூடாது, சரியா? சரி, டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? குழந்தையோட growth எப்படி இருக்கான்? என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க? இந்த விட்டமின் அயன் டேப்லெட்லாம் கொடுத்தாங்களா? வேலையெல்லாம் செய்யலாம்னு சொன்னாங்களா இல்லை ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் தான் எடுக்க சொன்னாங்களா? ஐயோ, இவன் கிட்டையாவது உண்மையை சொல்லலான்னு பார்த்தா இவன் அப்பாவுக்கு மேல சந்தோஷத்துல இருக்கானே. நான் கர்ப்பமா இல்லைன்னு சொன்னா இவனால எப்படி தாங்கிக்க முடியும்? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து 4 செவத்துக்குள்ளே இருக்கான். இன்னும் இந்த விஷயத்த சொன்னா நொறுங்கி போயிடுவான். இல்ல, இவன் கிட்ட இருந்து உண்மையை இப்போதைக்கு மறைச்சுதான் ஆகணும். என்ன ஆச்சு? குழந்தையோட growth நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேங்கிறத மறக்கிறதே நமக்கு குழந்தை உண்டா இருக்குங்கிற விஷயம்தான். இதனால மாமா மனசு மாதிரி நம்மளை ஏத்துப்பாருங்கிற நினைப்பால தான் நான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் தானா. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தானா. ஐயோ, உனக்கு பிடிச்சதை தான் வாங்கி தரலான்னு ஆசைப்பட்டா இந்த நேரம் பார்த்து என்னால வெளியே கூட போக முடியலையே. சரி சரி, நீ ரொம்ப எக்ஸைட் ஆகாத. சத்தம் கேட்டு யாராவது வந்துட போறாங்க. சரி, ஓகே. சரி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்.